வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட விருப்பாச்சிபுரம், பாகாயம், சித்தேரி, அரியூர் ஆகிய பகுதிகளுக்கு திறந்தவெளி வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட இந்த விருப்பாச்சிபுரம், பாகாயம் பகுதிகளிலும், அதே போன்று அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட சிச்சேரி, அரியூர், கண்ணாத்தூர், சத்தல்லிபுரம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திறந்த வெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கதிர் ஆனந்த் மக்களிடம் கூறுகையில், மத்தியில் ஆளும் மோடி அரசு கேஸ் விலையையும் பெட்ரோல் டீசல் விலையையும் பல மடங்கு உயர்த்தியதாகவும், ஆட்சிக்கு அவர்கள் மீண்டும் வந்தால் 2000 ரூபாய் அளவிற்கு கேஸ் விலையை மோடி அரசு உயர்த்த உள்ளதாகவும், அதே போன்று ஏழை எளிய மக்கள் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத அளவிற்கு தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து உள்ளதாகவும், அதே போன்று அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் மோடி அரசு மீது குற்றம் சாடி குறைகளை மக்களிடம் எடுத்து கூறி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும், விலையை குறைத்து நல்லாட்சியை நடத்துவதற்கு மத்தியிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டில் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் எனும், அந்த உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.